டாடா வச்ச மரம். ஒரு ஊரில் மாலி என்ற ஒருவர் இருந்தார். மாலி தனது தோட்டத்தில் ஒரு செடியை நட்டுக் கொண்டிருந்தார். அதே சமயம் அந்த நகரத்தின் ராஜா அங்கு வந்து கொண்டிருந்தார். ராஜா தனது வேடத்தை மாற்றி சாதாரண மனிதனாக தனது ஜனகங்களின் நிலைமையை அறிந்து கொள்ளச் சென்றிருந்தார். அப்போது மாலி மிகுந்த உழைப்புடன் செடியை நட்டுக் கொண்டிருந்தார். அவர் முதியவராக இருந்தார். ஆனாலும் மிகுந்த ஆர்வத்துடன் செடியை நட்டார். இதை பார்த்து ராஜாவுக்கு ஆச்சரியம் தோன்றியது. அவருடைய மனதில் ஒரு எண்ணம் வந்தது. இந்தச் செடி எப்போது பெரியதாகும்? எப்போது இதன் பலன்கள் வரும்? பலன் வரும் நேரத்தில் இந்த மாலி உயிரோடு இருப்பாரா என்று ராஜா சிந்தித்தார். ராஜா மாலியிடம் சென்று கேட்டார், நீ எந்தச் செடியை நட்டுக் கொண்டிருக்கிறாய்? மாலி பதிலளித்தார், நான் தேங்காய் மரம் நட்டுக் கொண்டிருக்கிறேன். ராஜா கேட்டார், இதில் எப்போது கனிகள் வரும்? 15 ஆண்டுகள் கழித்து ராஜா மீண்டும் கேட்டார், அதுவரை நீ உயிரோடே இருப்பாயா? மாலி சிரித்துக்கொண்டு சொன்னார், இல்லை, ஆனால் என் மகன்களும் மகள்களும் பேரன்களும் இதன் கனிகளை சாப்பிடுவார்கள். நான் கூட என் தாத்தா நட்ட மரங்களின் கனிகளை சாப்பிட்டே இருக்கிறேன். பாருங்கள், அந்த மாமரத்தை, அதை என் தாத்தா நட்டார். ராஜா மனதில் மகிழ்ச்சி அடைந்து அங்கிருந்து சென்றார். அடுத்த நாள் அவர் மாலி காக்காவை அரண்மனையில் அழைத்து வந்து நிறைய பரிசுகளை அளித்தார். குழந்தைகளே, பிறருக்காக நன்மை நினைப்பவர்தான் மகத்தானவர்.